வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டுள்ளாரா? அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புதிய பதவிகள் நியமனம் செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள். ஆனால் செங்கோட்டையன் அவரது பெயர் இடம்பெறவில்லை. அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும், துணை பொதுச் செயலாளராக கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதனும், அதேபோல் அதிமுகவின் அமைப்பு செயலாளர்களாக செல்லூர் ராஜு, சி.வி. சண்முகம், தனபால், கே.பி. அன்பரசன், காமராஜ், ஓ.எஸ். மணியன், கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, ராஜன் செல்லப்பா, பாலகங்கா போன்றவர்கள் அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும், பொன்னையன் மற்றும் எஸ்.பி. வேலுமணி இவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்ஜிஆர் அணி மன்ற செயலாளராகவும், கட்சியின் தலைமை நிலைச் செயலாளராகவும் புதிய பதவிகள் கொடுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதில் செங்கோட்டையன் அவர்களது பெயர் ஏன் இடம்பெறவில்லை என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் இங்கு பேசப்படுகிறது. தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் மறைமுகமாக அதிமுகவை இணைக்க வேண்டும் என்று கூறி வருவதன் காரணமாகவும், அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதன் காரணமாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கீழ் புதிய கட்டமைப்பை ஏற்படுத்தி இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறார்கள். இந்த புதிய பதவிகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கே.பி. முனுசாமி அவர்கள் துணை பொதுச் செயலாளர் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் அதிமுகவில் பல்வேறு சிக்கலில் பணத்தை பெற்றுக்கொண்டு பதவி வாங்கி தருவதாக பல மோசடிகளை செய்திருப்பதாக அவர் மீது பல புகார்களும் இருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் இதில் இடம்பெறவில்லை என்றால் நிச்சயமாக செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மோதல்கள் இருப்பது இதன் மூலமாக தெரிய வந்துவிட்டது. செங்கோட்டையன் அவர்கள் சொன்னபடியே 2026 சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் நடைபெறும். அதிமுக நிச்சயமாக பெரிய கூட்டணி அமைத்து அதிமுக மீண்டும் ஒரு முறை ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவித்திருக்கிறார். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியதன் காரணமாகத்தான் அதன் விளைவை இதன் மூலமாக காட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நிச்சயமாக செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினால் அதிமுகவில் கலவரம் வெடிக்குமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதரவு தெரிவிப்பது சரிதானா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.